ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ரொம்பவே ஹெல்தியான ஒரு எக் ரோல் ரெசிபி. ரொம்பவே குயிக்கா செய்யக்கூடிய ஒரு டின்னர் அல்லது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஹெல்தியும் கூட. இதுல கார்போஹைட்ரேட், புரோட்டீன்ஸ், அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இதுல உங்களுக்கு எதுவும் செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா இது ரொம்ப குயிக்கா நீங்க ரெடி பண்ணி நீங்க லஞ்ச் பாக்ஸ்ல கூட நீங்க எடுத்துட்டு போகலாம். சரி, வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான எக் ரோல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 3 முட்டையை உடைச்சு ஊத்தி வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமா பெப்பர் பவுடர் சேர்த்திக்கோங்க. இது பீட் பண்ணிக்கலாம் லேசா. இந்த அளவுக்கு பீட் பண்ணீங்கன்னா போதும், எல்லாம் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு. ஒரு தோசை தவா அடுப்புல வச்சிருக்கேன். இதுல நம்ம எப்போதும் சப்பாத்திக்கு மாவு படைவோம்ல, அதே மாதிரி பனஞ்ச மாவுல கோதுமை மாவு, உப்பு, கொஞ்சமா எண்ணெய், கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம பிணைஞ்சு வச்சுக்கோம். சாஃப்டான டவுன், நம்ம நார்மலா சப்பாத்தி மாவு பண்ணிடுற மாதிரி தான். அதுல ஒரு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி வச்சிருக்கேன். இது தோசை தவால் போட்டாச்சு. பாருங்க, பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இப்ப கீழ் பகுதி ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்ப நம்ம டர்ன் பண்ணி போடலாம். பாருங்க, ஓரளவுக்கு செவந்திருக்கு. இப்ப ஃபிளேம் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல இந்த முட்டை, அதை தேவையான அளவுக்கு ஊத்திக்கலாம். நல்லா ஃபுல் சப்பாத்தியும் கவர் ஆகுற அளவுக்கு இதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் ஓரத்துல. நல்லா முட்டை எல்லா பக்கமும் ஈவனா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி அப்பப்போ ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஏன்னா நடுவுல மட்டும் நின்னுக்கும் முட்டை. அடுத்து செட் ஆன் பண்ணி போடுவோம். இந்த சைடுக்கும் நம்ம கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்க, 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. முட்டையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுடுங்க. இப்ப நம்மளோட இந்த சப்பாத்தி ரெடியா இருக்கு ரோல் பண்றதுக்கு. முட்டை போட்டு நம்ம எடுத்து வச்சாச்சு. நான் கொஞ்சமா வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதுல என்னென்ன இருக்குன்னா, கொஞ்சம் வெங்காயம், நிறைய முட்டைக்கோஸ், அப்புறம் குடமிளகாய், அப்புறம் கேரட், தக்காளி எல்லாமே கொஞ்சமா இருக்கு. முட்டைக்கோஸ் மட்டும் அதிகமா இருக்கு. இதுல நீங்க உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். உங்களுக்கு பீட்ரூட் பிடிக்கும்னா பீட்ரூட், உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க இந்த வெஜிடபிள்ஸ்ல சேர்த்திக்கலாம். கொஞ்சமா எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த ரோல்ல நம்ம இந்த வெஜிடபிள்ஸை வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு. இதுக்கு மேல கொஞ்சமா லெமன் ஜூஸ் நம்ம இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுறலாம். விதை விழுகாம பாத்துக்கோங்க. இதுக்கு மேல காரத்துக்கு தேவையான அளவுக்கு கிரீன் சில்லி சாஸ் சேர்த்திக்கலாம். இந்த சாஸ்லாம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த மாதிரி நீங்க சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு ஸ்பைசியா வேணும்னா நிறைய சாஸ் சேர்த்திக்கலாம். இதுக்கு மேல நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு கிரீமியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு மேல நீங்க மைனஸ் கூட கொஞ்சமா சேர்த்திக்கலாம். இப்போ இதை நம்ம ரோல் பண்ணிடலாம். மாதிரி ரோல் பண்ணிட்டோம்னா நம்மளோட சூப்பரான எக் ரோல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ரொம்ப சிம்பிளா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்தியான டேஸ்டியான எக் ரோல் உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பை பாய்.